பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். ரஞ்சிதா தான் என் பொண்டாட்டி. அவ கழுத்துல தான் நான் தாலி கட்ட போறேன். ரஞ்சிதா தான் வெண்பாக்கா அம்மாவா இருக்க போறான். வெண்பாவ ரஞ்சிதா என்ன வேணாலும் பண்ணுவா, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? அவ கண்டிச்சதுக்காக நான் அடிக்க போகல. அவ வெண்பாவ ரொம்ப மோசமா அடிச்சா. ஒரு சின்ன குழந்தைய அப்படி அடிக்க கூடாது. அதுக்குதான் நான் அவளை அடிச்சேன். என்ன சொல்ற? வேற யாரும் என் மேலையும் வெண்பா மேலையும் உரிமை இருக்கிறதா நினைக்காதீங்க. வெளியில மலிமா, விட்டுட்டு போகாதீங்க மலிமா. மலிமா, வா வெண்பா, வா. எல்லாம் சரியா தானங்க இருக்கு. எல்லாமே இருக்கு. நலங்குக்கு தேவையானது எல்லாம் சரியா இருக்கு. வெண்பா குட்டி உட்காருமா. போட்டு விடுங்க சித்தி. முடிய தூக்குமா, கொஞ்சம் தள்ளுமா. ரொம்ப அழகா இருக்கும். நீ அதை பிடிச்சா அழகா தான் இருக்கு. ரஞ்சிதாக்கு வெக்கத்தை பாரு, நல்ல பாந்தமா இருக்குல்ல. ஏ ரசாத்தி, என் கண்ணே பட்டு போல. என்ன பண்றது, கல்யாணத்தை பெருசா கிராண்டா பண்ணணும்னு எவ்வளவோ சொன்னேன். விஜய் தான் சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன பெரியமா, நம்ம சொந்த பந்தங்க 4 பேரை கூப்பிட்டு வச்சுதானே ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. பேத்தின்னு அதிகமா ஆசைப்படக்கூடாது. கல்யாணம்னா என்ன பெரியமா, 2 மனசு சேர்றது தானே பெரியமா. அந்த காலத்துல எல்லாம் சிம்பிளா கோயில்ல தானே கல்யாணத்தை நடத்தினாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. பொண்ணே சும்மா தான் இருக்காங்க, நீங்க ஏன் ஏத்தி விடுறீங்க? அட்வைஸ் நீ அப்படியே போய் போலி இருக்குல்ல, போலி அப்படியே அத வாயில ஒதுக்கிக்கிட்டு அமைதியா உட்காரு. ரஞ்சி அமைதியா இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. அவ மாமா சொல்லிட்டா அப்புறம் என் பேத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டா. அப்படியே என்ன மாதிரியே புருஷன் பேச்ச மீறாம வளர்த்துட்டேன். பாத்தியா? மல்லே, உனக்கு தான் லாஸ்ட் வார்னிங். இனி நீ எதுக்காகவும் வெண்பாவை பார்க்க கூடாது, எதுக்காகவும் வெண்பா கிட்ட பேசக்கூடாது, எதுக்காகவும் வெண்பாவை நீ நெருங்கவே கூடாது. பெரியமா, பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு நலுங்கு வச்சிருவோம். நேரம் போயிட்டே இருக்கல பெரியமா. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இல்ல முதல்ல நம்ம ரஞ்சிதாக்கு நலுங்கு வச்சிடலாம். அம்மா, பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து உட்கார வச்சா தானமா நல்லா இருக்கும். சித்தி, இந்த மாதிரி சடங்குக்கெல்லாம் என்ன கூப்பிடவே கூப்பிடாதீங்கன்னு விஜய் ரூம்லயே உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம என்ன செய்யறது? நீங்க போய் அவனை கூப்பிடுங்க சித்தி, அப்பதான் அவன் வருவான். ஐயோ இங்க பாரு, கோயில்ல தேர விடுற நேரம் பார்த்து ரோட்ல ஜல்லிக்கட்டு நடத்தாத. கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இந்த நேரத்துல இதை பண்ணு அதை பண்ணு அவனை படுத்த வேணாம். சரி, அவன் தானே, நான் பாத்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ளை தம்பியை கூப்பிட சொல்லுங்க, நல்ல நேரத்துல நலுங்கு வைக்கணும்ல. மாப்பிள்ளை வருவாருமா, எங்க போயிட போறாரு? சட்டுப்பட்டுன்னு சேர்ந்து நலுங்கு வச்சு விடுங்க ரஞ்சிதாவுக்கு. சித்ரா, நீ முதல்ல வச்சு விடு போ. அப்போ கல்யாண மாப்பிள்ளை வரலையா? யாருப்பாங்க இவளுக்கு அந்த வேகாத தேங்காய் போலி, அதை கொடு, சாப்பிட்டுட்டு பேசாம உட்காரட்டும். ஏய்,
என்னடிமா பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஆரம்பி, அந்த மாலையை போடு. ஆமால நல்லா இருக்கா. ம். இந்தாங்க. நல்லா இருக்கணும். லைட்டா வச்சு விடவா? பெரியமா பன்னீர் கலர் தெளிங்க. அழகா இருக்கு. அவ்வளோதான். மல்லியம்மா இனிமே இங்கே வரவே மாட்டாங்க. டாடா ரஞ்சிதா சிச்சி கல்யாணம் பண்ணா ரஞ்சிதா சிச்சி தான் எனக்கு அம்மா. இல்லை, மல்லியம்மா தான் எனக்கு எப்பவுமே அம்மா. அவங்கள மாதிரி யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க இங்கே இல்லைன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? டாடாக்கே இது புரியல. இந்த கல்யாணத்தை நான் பார்க்க மாட்டேன், நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு மல்லியம்மா தான் அம்மா. எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா. ஏன் மல்லியம்மா விட்டுட்டு போனீங்க? ஐ மிஸ் யூ மல்லியம்மா. ப்ளீஸ் மல்லியம்மா, என்னை மன்னிச்சிருங்க மல்லியம்மா. என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே மல்லியம்மா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் நடக்க விட மாட்டேன். ரஞ்சிதா சிச்சி நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு டாடாக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? மல்லியம்மா இல்லைன்னா இங்கே நான் யாருக்குமே முக்கியம் இல்லாமல் போயிடுவேன். மல்லியம்மா, என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க மல்லியம்மா? நான் உங்களை தேடுற மாதிரி நீங்கள் என்னை தேடலையா? ஏன் மல்லியம்மா, ஏன் விட்டுட்டு போனீங்க? எல்லாரையும் நான் இப்போ தேட வைக்கிறேன் பாருங்க. இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா என்னை காணுன்னு சொல்லி இந்த நிச்சயம் நடக்காதுல்ல. எப்படி டாடா என்ன தேடுவாரு? தேடிட்டோம். இந்த நிச்சயம் முடிகிற வரைக்கும் ஒளிஞ்சுக்கணும், அதான் சரியா இருக்கும். அப்ப நீங்க வருவீங்க தானே? மல்லியம்மா, ஐ மிஸ் யூமா.
ஏய் ஆ? கையில இந்த பிரேஸ்லெட் எங்கம்மா? எங்கடி காணோம்? ஐயோ பாட்டி எங்கேயோ விழுந்துருச்சு பாட்டி. எங்க விழுந்துச்சுன்னே தெரியலையா? ஐயோ கோயில்ல வச்சு பூஜை பண்ணி எடுத்தது. நீ எங்கடி போய் தொலைச்ச? எங்க போன நீ? நம்ம ரூம் பாட்டி. அப்புறம் மாமாவை தேடி அவர் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ கடவுளே கடவுளே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ இரு நான் போய் பாத்துட்டு வரேன். அம்மா இது எப்படிமா? என்கிட்ட கொடுங்க. பாத்து ஏமா பாத்து அது வெளியே எப்பவும் கொண்டு கையில வந்து. இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. அது ரொம்ப ராசியானது. என்ன ரஞ்சிதா இவ்வளவு கேர்லெஸ் கையில தான் அந்த இருந்துச்சு. கையில எதுக்கும் பாரு. நான் ரெடி ஆகும்போது கூட பார்த்தேன். எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடுறது. நான் எங்கன்னு தேடுவேன். ஒரு பிரேஸ்லெட்டை ஒழுங்கா பாத்துக்க தெரியல. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2 பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.